அப்பா மாதிரி தந்தையே, எல்லாத்துக்கும் மேலானவன் நீதான். சுடர் ஒளியா சொல்லவே முடியாத நுண்ணுணர்வா இருக்கிறவனும் நீதான். எப்படி மாறினாலும் சரி, அந்த மாற்றத்திற்கெல்லாம் உட்பட்டு இந்த உலகத்துல வேறு வேறு வந்து அறிவாய் நின்று என்னை தேற்றுபவனும் நீதான். ஒரே ஒருத்தர் அல்ல, பலவாகவும் வருகின்றாய். வந்து நின்று அறிவாவும் என்னை தேற்றுவதும் நீதான். அந்த தேற்றத்தினால் ஒரு பொருளை நான் உணர்றேன் அப்படிங்கும் போது அதனால தெளியப்பட்ட பொருளும் நீதான். என்னோட இந்த சிந்தையில இனிமை தரும் அமுதம் போல இனிக்கக்கூடிய பொருள் யாருன்னு பார்த்தா அது நீதான். நான் உனக்கு அடிமை, அவ்வளவுதான். என்னை அடிமையா கொண்டிருப்பது யார் அப்படின்னா நீ மட்டும்தான். உன்னை தவிர வேற யாருக்கு நான் சேவகம் செய்ய மாட்டேன். அதான் ரொம்ப அழகா குறிப்பிடுறாங்க. சிந்தையில் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே. அடுத்து வர்றது வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப. இது ரொம்ப ஓலமிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றே நம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிரலில் நட்டம் பயின்றாடும் நாதனே. இந்த அப்பாவை குறிப்பிடும் போது இது ஒரு வேண்டுதலா வைக்கிறார். கடைசியா எல்லா மாற்றத்துக்கும் உட்படுற இந்த ஊன், குழந்தையா பிறந்தேன், குமரனானே, கிழவனானே, இந்த மாதிரி பல விதங்கள்ல இந்த உடம்பை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன்ப்பா. நீண்ட காலம் என்னால் இங்கே இருக்க முடியல. பிறப்பா இருக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா உனக்கு மட்டும்தான் இருப்பு. உன்னை போற்றி புகழணும்னு நினைக்கிறேன். அப்படி புகழணும். பொய்ன்னு சொல்லக்கூடியது நீ மட்டும்தான். மெய்யை உணர்ந்தவர், உண்மையை ஒன்ன வேற எது இல்லை. உடம்புக்குள் உலகம் பொய், சீவனும் சிவனுமே மெய், எல்லாமே பொய். இந்த இடத்துல எது உண்மைனா நீ மட்டும்தான் உண்மை. அதை நான் செய்யற வினைகளின் வழியா மீண்டும் இந்த உலகத்துல பிறப்பெடுப்பது இல்லை. ஏன்னா இந்த கள்ளம் செய்யும் ஐம்புலன்கள் என்ன தொந்தரவுப்படுத்துது இல்லையா? எனக்கு இந்த பிரச்சனை செய்யக்கூடிய இந்த ஐம்புலன்களோடு கூடி அவர்களது உடம்பாகிய குடிசையை நீ அழித்து விடுகிறாய். யாருது? இந்த உண்மையா சரணடைந்தவர்களோட அந்த உடம்பை நீ அழிச்சிடுற. அப்படிப்பட்ட வல்லமை யாருக்கு மட்டும் இருக்கு? அப்படிப்பட்ட திறமை யாருக்கு மட்டும் இருக்கு அப்படின்னா அதுக்கான உரிமை யாருக்கு மட்டும் இருக்குன்னா உனக்கு தான் இருக்கு. அதை செய்யறதுக்கு நடு இரவுல கூட நடனம் ஆடுகின்றாய். சங்கார நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நடனம் ஆடுகின்றாய் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கடைசியா சொல்லும் போது தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லுதற்கு அறியானை சொல்லிய திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுராணத்தின் உள்ளார் சிவனடிகீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. தில்லையில தான் ஐயா கூத்து நடத்துறாங்க. அங்கதான் அந்த நடனத்தை நம்மளால பார்க்க முடியும். இந்த தென்பாண்டி நாட்டுக்கு உரியவன் யாருன்னு சொன்னோம்னா சிவபெருமான சொல்லும். துன்பத்தை தரக்கூடிய இந்த பிறவியை அறுக்கக்கூடிய ஆற்றல் உடையவர் யாருன்னு சொன்னா அதையும் சிவபெருமானத்தான் சொல்லுவோம். இந்த மாதிரி பெருமைகள் எல்லாம் உடையவனை, சொல்லில் அடங்காதவனை, நான் இப்ப சொன்ன எந்த சொல்லி அடங்காத, நான் சொன்னதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதற்கெல்லாம் மேலானவர் ஓலமிட்டு அழைத்து புகழ்ந்து பாடி பாடலின் பொருளை உணர்ந்து சொல்லுவார். ஐயா அப்படின்னு கூப்பிட்டு இதை உணர்ந்து பாடி இந்த பாடலை பாடுறவங்க சிவபுரத்தில் சிவனது திருவடியின் கீழ் பலரும் புகழ்ந்து வணங்குமாறு தங்கும் பேறு பெறுவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடல் ஒரு தடவை பாடுறவங்களுக்கெல்லாம் இவ்வளவு பெருமை கிடைக்கும் அப்படின்னு ஐயா முடிக்கிறாங்க. ரொம்ப சிறப்பான பாடல், ஒரு உருகி பாடின பாடல். அதை ஐயன் கைகொண்டு எழுதிய பாடல். அடியேனுடைய விளக்கம் எதுவும் பிழை இருப்பினும் பொருள் தருள வேண்டும் பெரியோர்கள், அடியார்கள். கண்டிப்பா இதுக்குள்ள இன்னும் 1000 பொருள் புதைந்து கிடைக்கிறது.
இன்னும் 1000 பொருள் வரி வரியா இதை பற்றி விளக்கலாம், வரி வரியா இதை பற்றி விளக்கலாம். கண்டிப்பாக அடியார் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த பதிவை கொடுக்க முடிந்தது. இதில் ரொம்ப தெளிவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னம்னா, தர்ம ஆதீனம் இந்த மாதிரி ஆதீனங்கள் வகையில் வந்து திருவாசகத்தை வந்து வெளியிட்டிருப்பாங்க, திருவாசக தெளிவுரை வந்து வெளியிட்டிருப்பாங்க. அவங்க கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பதிப்பில் இன்னும் அருமையான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்னா ஆதீன மடங்களுக்கு சென்றீர்கள் என்றால் அங்கு கேட்டால் இதற்கான விளக்க உரையை வந்து கொடுப்பாங்க. முற்றிலுமாக திருவாசகத்துக்கான விளக்க உரை, தேவாரத்திற்கான விளக்க உரை எல்லாமே மதுரை அல்லது நீங்கள் தர்மயாதீனம் இந்த மாதிரி எங்கே போனாலும் கேட்டால் கிடைக்கும். அதை வாங்கி படித்தால் இன்னும் உங்களுக்கு பொருள்